ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோங்க. உப்பு சீடை, வெள்ளம் சீடை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி அதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு குப்பையும் அதில் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக நல்லா பவுடராக ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் சீடைக்கு பார்த்துக்கலாங்க. அதுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரையணும். பாகெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவும் நல்லா சலிச்சிருக்கணும். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க உளுத்தம்பருப்பு மாவையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சலிச்சிருக்கணும். எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாமே 1 கப் அரிசி மாவுக்கு தான் அளவு சொல்லிகிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வெள்ளை எள்ளு, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாங்க. அதையும் வடிகட்டி போட்டுருங்க. அதில் ஏதாச்சும் குப்பை இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் போட்டுற வேண்டாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாகிடுச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு சீடைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த வெள்ளை சீடை காயணும், நல்லா சூடை ஆறணும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உப்பு சீடைக்கும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காய பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. துருவின தேங்காய் இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைங்க, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு மாவு ரெண்டுமே சலிச்சு தான் போடணும். இல்லை அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா ஏதோ குப்பை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்க செய்யும். ஸோ அதனால் ரெண்டுமே சலிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் இல்லைனா இதை விட சின்ன சைஸ் கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா வந்து காஞ்சிருக்கணும், ஹீட் ஆகிருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போடுங்க. சளிச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. இது வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த கலருக்கு ஆகணும். இந்த கலர் ஆயிடுச்சுன்னா ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்து போட்டால் கூட நமக்கு டப் டப்புன்னு நல்லா சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி வரணும், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக. உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெள்ளச்சீடை போட்டுக்கலாங்க. வெள்ளச்சீடைக்கும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். வெள்ளச்சீடைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் லோ ஹீட்டாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. எடுத்தோடனே ஹையில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டோன்னே எல்லாமே வந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க வெல்லம் சீடைக்கு. அது வந்து நீங்கள் தட்டில் போட்டிங்க அப்படின்னா சவுண்டு கேட்காது. அது ஆறுனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். உப்பு சீடை அளவுக்கு அது கிறிஸ்பினஸ் வராது அதில். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக அந்த 2 மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்புச்சீடை வெள்ளைச்சீடை ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். செய்யறதுக்கு முன்னாடி 2யுமே வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெடிக்காது. அவ்வளோதாங்க, உப்புச்சீடை ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி. ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பில் வந்து 2 கப்பு ஃபுல்லாக வந்தது. அதே மாதிரி வெள்ளச்சீடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.